ராயபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை, அதாவது எங்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது அம்மாவுடைய அரசு இந்த காலத்தில் நல்ல பல திட்டங்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், அவர்கள் பொதுவாக மழையிலும் வெயிலும் கஷ்டப்படுறாங்க. ஒரு அடிப்படை வசதியில் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரணும் ஒண்ணு. ரெண்டாவது, திடீர் என்று ஒரு தீப்பிடிக்கின்ற சூழ்நிலையில் குடிசை வீடுகளில் இருந்து விடுகின்ற சில உடைமைகள் பால்படுகின்ற உடைமைகள் பால்படுகின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகின்றது, உயிரிழப்பு ஏற்படுகிற நிலையில கிட்டத்தட்ட தொகுதி முழுவதும், அதாவது 91, 96, 2006, 2011, 2016, 2016, 21 இந்த காலகட்டங்களில் எங்க திரும்பினாலும் அந்த அடுக்குமாடி வீடு கட்டினது யாருன்னா அம்மாவுடைய அரசுல, ஒரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரா மக்கள் நலத்துல அம்மா நலத்துல கட்டணும். அந்த அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு தெரியும், மூலக்கொத்தூரத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற ராம்தாஸ் நகர், அதே போன்று பிரிவில் தோட்டம், நம்முடைய பால் டிப்போ, அதே போன்று நம்முடைய கன்னிமா கோயில் அவங்க ஏமாத்திட்டாங்க. அவங்களுக்கு விளையாட்டு கொடுக்கல, எங்கேயோ இருந்து கொண்டு இங்கே உட்கார வச்சிருக்காங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துக்கணும், அவங்களையும் இங்கே கொண்டு நம்ம குடியமர்த்திருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா பல வீடுகள் காலியாக இருக்கிற சூழ்நிலை இங்கே இருக்கிறவங்களும் கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கணும் தொகுதியில் உள்ளவங்க கொடுக்காம காலியாக உள்ள இடங்களை வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து இங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மோசடியை பண்ணிட்டாங்க. சரி, ஒரு என் மேல இந்த அரசுக்கு கோபம், என் மேல இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உடனே செஞ்சா எனக்கு நல்ல பேர் வந்து 4 வருஷம் அவங்கள படாத பாடுபடுத்தி முடிஞ்சு விடுப்பு. இன்னைக்கு கூட பாருங்க, நீங்க பத்மநாபா நகர் போங்க, அது MS நகர் அவ்வளவு அருமையா கட்டி முடிச்சிருக்கு. இன்னும் கூட அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷமா அவங்க வெளியில வாடகை கொடுத்து எப்படி இருக்க முடியும்? அவங்க வாடகை கொடுத்துட்டு இருக்க முடியாது. வாடகை என்ன 1000 2,000 கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்னைக்கு 10,000 ரூபாய், 7,000 ரூபாய், 6,000 ரூபாய்க்கு மேலதான் வாடகை. அப்போ ஒரு சாதாரண நடுத்தர மக்கள் எப்படி அவங்க 6,000 ரூபாய் 6,000 10,000 கட்ட முடியும்? அதை உணராம அதையும் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அப்படியே பார்த்தா MS நகர் கட்டப்பட்டு அப்படியே இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிமுக மேல கோபம், என் மேல உள்ள கோபம், கட்டினா உடனே கொடுத்தா எனக்கு நல்ல பேர் வந்துடும், கட்சிக்கு நல்ல பேர் வந்துடும், அதுவே கொடுக்காத அப்படி சொல்லி நிறுத்திருக்காங்க. இப்போ அதுவும் கட்டி முடிச்சு அப்படியே வேஸ்ட் ஆகுது. குடியமர்த்துறது இங்க நீண்ட நாள் போராட்டத்துக்கு பொதுமக்களா போராடின பிறகு அலாட்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்த அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதியான லிப்ட் அவசியம். அந்த லிப்ட் ஆபரேஷன் சரியா இல்லாததுனால என்னாச்சு, இப்போ ஒரு குழந்தையும் அதே போல தாய்மார்கள் உள்ள மாட்டிட்டு செல்போன் இல்லைன்னா என்ன கதியா இருக்கு அவங்களுக்கு? செல்போன் மட்டும் அவங்க எடுத்துன்னு போகலன்னா கண்டிப்பா கம்யூனிகேஷனே கட்டாக இருக்கும். ஒரு 3-4 பேர் அங்க மயக்க போட்டு விழுந்து மோசமான நிலைமைக்கு போயிருப்பாங்க. அந்த ஒரு செல்லிட தொலைபேசி எடுத்துன்னு போனதுனால கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க, வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுது. இப்படி ஒரு மக்களை வஞ்சிக்கின்ற, மக்கள் எக்கெடுக்கிட்டு போனால் என்ற அளவுக்கு தான் இந்த ஆட்சியுடைய அந்த செயல்பாடு இருக்கு. சரி, போதராஜ நகர், அதாவது சீனிவாசபுரம், அதே போன்று நம்ம மின்ட் மாடர்ன் சிட்டி, இங்கெல்லாம் முழுமையா கிட்டத்தட்ட பல வருஷமா மக்கள் கஷ்டப்பட்டு இருக்க நிலையில ஒரு போக்குவரத்தே கிடையாது. ஒரு அவசர தேவைக்கு, ஒரு பிரசவத்துக்கு, ஒரு நோய் இப்படி மருத்துவமனை சேர்க்கணும்னா மணிக்கணக்கில் காத்திருக்கணும். ஸோ யாருமே இதுவரை சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலமாகி கூட அப்ப ராயபுரம் தொகுதியோடு இணைக்கல. 2012 ராயபுரம் தொகுதியோடு இணைச்ச பிறகு அந்த வட்டத்தைய இதற்குண்டான அந்த கோப்புகள்லாம் எடுத்து அதை வேகப்படுத்தி நிதியை ஒதுக்கணும். நிதியை ஒதுக்கி அதில் கஷ்டமே என்னன்னா, அந்த கேர்டர் என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்ம இது மெயின் பிரதான ஒரு வழி, அதாவது சென்ட்ரல்ல இருந்து புறப்படுகின்ற அத்தனை ரயில்களும், அது டெல்லியா இருந்தாலும் சரி, நெல்லூரா இருந்தாலும் சரி, ஆந்திர பிரதேஷ், அதே போன்று பீகார், இந்த மாதிரி ஒரிசா எல்லாம் இப்படிதான் போகணும். ஸோ மெயின் லைன் வாங்க. அந்த மாதிரி பிரதான லைனா இருக்கிற இடத்துல டிராஃபிக்கை கட் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. டிராஃபிக்கை கட் பண்ணி ஒரு பக்கமா ட்ரெயினை ஒதுக்கி கேர்டரை வெளி மாநிலத்துல இருந்து தூக்கின்னு இங்கேயே லேபரெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பிரதான வேலையாதான். அது மட்டும் செய்யலைன்னா இந்த ஆட்சிக்கு புத்தியும் இருக்காது, அறிவும் கிடையாது. அது அப்படி இன்னும் கடவுளை போட்டிருப்பாங்க. அப்படி அதை நாங்க செஞ்சு கொடுத்துட்டோம். அந்த கேர்டரெல்லாம் போட்டு வச்சுட்டு அது சபையும் போட்டு விட்டோம். இணைக்கிறோம். இணைக்கிறது யாருடைய வேலை? ஸ்டேட்னுடைய வேலை.
அந்த ஸ்டேட்னோட வேலை, கார்பரேஷனோட வேலை. அந்த சென்னை மாநகராட்சி பணமும் நாங்கள் ஒதுக்கிட்டோம். அதை போய் ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டு அதுக்கு திருப்பி ரீடெண்டர் காசு வரணும்னு பண்ணாங்கன்னா தெரியல. இப்படி காசு வரணுன்றதுக்காக ரிவைஸ் சென்டர் விட்டு அதில் வந்து கமிஷன் அடிக்கின்றதுக்காக அப்படியே கிளப்புல போட்டு இப்போ வந்து இன்னும் வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்படாமல் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிலைமை அது. இது வந்து என்ன, அதிமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும், எனக்கு நல்ல பேர் வந்துடும், அதுக்காக இதை கிடப்பில் போடுன்னு கிடப்பில் போட்டுட்டு மக்கள்லாம் திரண்டு எழுந்த பிறகு இந்த மேன்றாங்க, ஜூன்ன்றாங்க, ஜூலைன்றாங்க, ஆகஸ்ட்ன்றாங்க, ஒரு வேலை ஆகலை. அப்படியே தண்ணி தேங்கின மழை, அந்த மழை நீர் தேங்கினது அப்படியே தேங்கினபடி தான் இருக்கு. கொசு உற்பத்தி நிலையமாக தான் அது ஆயிருக்குது. கொசு உற்பத்தி பண்ணுற நிலையமாக தான் அது ஆகியிருக்கு. அதனால இதை உடனடியாக வந்து இந்த இணைக்கின்ற வேலையை சென்னை மாநகராட்சி மேலே துரிதப்படுத்தி அதை திறந்து வச்சு ஒரு பழிவாங்கும் போக்கு மக்களை வந்து வஞ்சிக்காம துரிதமா செயல்பட வேண்டும் மக்கள் கேட்டுக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.